Hello. Good morning, Dad. Good morning, child. உங்க ஐயாவுக்கு இந்த மீன் தான் உசுறு. ஏமா சாமி கண்ணு வந்திருக்கான். உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்லி ஒரு காஃபி கொடுக்கறதானே? ஆமா, சாமி கண்ணு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் பாருங்க. அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி கொடுத்து நான் கம்பெனி கொடுக்கணுமாக்கும். சாமி கண்ணு அவளுக்கு எல்லாம் தெரியும்டா. நீ உள்ள போ. போட போ. அட என்னப்பா தோள் மேல கைய போட்டு உடம்பெல்லாம் வேர்வை நாத்தம். மா 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டா. உட்கார். என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்காங்க. இப்ப சொல்லு, உன் பையன் எப்படி இருக்கான்? அதை ஏன் கேட்கிறேன்? இங்க இவன் அடிச்சுட்டான், அங்க அவன் அடிச்சுட்டான்னு தினமும் பிராதுதான். ஏய், அவன் முரட்டு பையன்தான். ஆனா அவன் யாரை அடிச்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். என்ன நியாயம்டா? எவன் தப்பு பண்ணாலும் இவன் தண்டிக்க போயிடுறான். போலீஸ்காரனா போயிருக்க வேண்டியவன்னு சொல்லு. டேய், என்னடா அது ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கு? மாத்த கூடாது. ஊர்ல நடக்கிற கன்றாவையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கண்ணு பத்தாதா? டேய், எங்க கிளம்பிட்ட? உட்காரு, கொஞ்ச நேரம் பேசலாம். நான் வீட்டுக்கு போற வரைக்கும் என் பையன் சாப்பிடாம எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். தாயி, நான் வரேன் தாயி. பாரு. டே சாமி கண்ணு, நான் ஒரு 15 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். நாளைக்கு மார்னிங் புறப்பட்டு டெல்லி போய் அங்கிருந்து ரஷ்யா போறேன். சுனில், சுனில், மிஸ்டர் கான், வேலை வாங்க. தமிழ்நாட்டு போலீஸ் உங்களை வலப்போடு தேடி இருக்கு. தமிழ்நாட்டு போலீஸ் டெல்லிக்கு வரதுக்குள்ள நாங்க வேற நாட்டில் செட்டில் ஆயிடுவோம். இதில் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த நேரம் வேணாலும் என் கூட பேசலாமா? சம்ஜே? ஓகே, இதை யாரும் ஒட்டு கேட்க மாட்டாங்களே. இந்த ஃப்ரீக்வன்சி யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது. இதுவும் உங்களுக்கு அங்கே தரும். ஈவினிங் கோல உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கும். மிஸ்டர் கான், எப்ப கிளம்புறீங்க? இன்னைக்கு பிளைட்ல, நாளைக்கு உங்களை அங்கேயே ரிசீவ் பண்ணணும் ஏர்போர்ட்ல. பி கேர்ஃபுல். குட் பை. இத சாமி கண்ணிட்ட கொடுத்துரு. பாவம், ஒரு கண்ணாலே உலகத்தை பார்த்துட்டு இருக்கான். சரி டாட், இன்னைக்கே நம்ம டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். நோ, நீயே போய் உன் கையால கொடுக்கணும். ஐயோ, எனக்கு அது குப்பத்துக்கு போக பிடிக்காது டாடி. என்ன உனக்கு பிடிக்கும்ல? என்ன டாடி அப்படி கேக்குறீங்க? என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்ததுன்னா அத நீயே போய் கொடுத்துட்டு வரணும். என்ன? எனக்கு அந்த மீன்காரனை கண்டாலே பிடிக்கல. ஏம்மா பிடிக்கல? அவர் பக்கத்துல வந்தாலே மீன் நாத்தம் அப்படியே வயித்த கொமட்டுது. நீங்க என்னன்னா அவர் மேல கை போட்டு பேசுறீங்க. அவர் உங்களை வாடா போடான்னு கூப்பிடுறாரு. ச்சே, பாக்குறதுக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? ஏன் டாடி, உங்க அந்தஸ்து என்ன, அவர் அந்தஸ்து என்ன? ஆண்டவனையே வாடா போடான்னு பக்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கல்ல. அன்புக்கு ஏதம்மா அந்தஸ்து? நாங்க வாடா போடான்னு இப்போ பேசிக்கிறோம். பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்படிதாம்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே.
எங்க 2 பேரையும் தன் சொந்த பிள்ளைங்களாவே நினைச்சாங்க அவங்க அம்மா. நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகி இப்ப சயின்டிஸ்டாகவும் ஆயிட்டேன். ஆனா அவன் இன்னும் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கான். அவன் அன்போட டாய் போட்டு பேசுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் வயசெல்லாம் கரைஞ்சு போய் நான் ஏதோ சின்ன பையன் ஆயிட்டா மாதிரி நினைப்பு இருக்குமா. ஓ மை காட், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. மரே விட்டுமா? நல்லபடியா போயிட்டோங்க ஐயா. கொடு இப்படி கொடு. டாடி, மாஸ்கோ ரீச் ஆனதை எனக்கு ஃபோன் பண்ணணும். ஷூர். ஹாப்பி ஜர்னி டாட். Thank you. பை பை. அவளையே கேட்டுலாமா? வேணாம்டா, அது பார்த்தா இங்கிலீஷ் பார்ட்டி மாதிரி இருக்கு. நீயோ கொருக்கு போயிட்ட, ஏதாவது கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசும், நீ மாட்டிக்குவேன். என்ன கேட்கணுங்கிறீங்க? அட, நம்ம ஊர் பார்ட்டி தான். ஏனுங்க அம்மனு, வண்டி இவ்வளவு காலியா இருக்குதுங்க, கம்பெனி கட்டுப்படியாதுங்களா? இல்ல, டெல்லில இருந்து போகிறது 60 பேசஞ்சர்ஸ் அவங்க ஜர்னி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதான். அப்ப நாங்கெல்லாம் ஃப்ளைட்ல ஃப்ரீயா இருக்கலாம்ல? ஓ எஸ், இது விமானம் இல்ல, உங்க வீடு மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். வீடுனா நாங்க ஆடுவோம், பாடுவோம், விசில் கூட அடிப்போம். That's my pleasure. இங்க நீங்க பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், விசில் கூட அடிக்கலாம். I welcome it. இங்க பாட்டு பாடினா பைலட் சார் கோச்சுக்க மாட்டாரா? நோ ப்ராப்ளம். அவரு தமிழ்நாட்டுக்காரர் தான். அப்ப ஜமாச்சிருவோம். சரசு ஸ்டார்ட். Excuse me. ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிருக்கோம். யாரும் அசையக்கூடாது. பானர்ஜி, யாராவது எந்திரிச்சா ஷூட் பண்ணிட்டு. ஓகே, யாரும் அசையாதீங்க. ஹலோ, எஸ், டோன்ட் மூவ். வாட் யூ வாண்ட்? ஹூ ஆர் யூ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணிட்டேன். நான் சொல்றது கேளு. நீ ஃப்ளைட் லாகூருக்கு திரும்ப. கம் ஆன். நோ, முடியாது. மொட்டை கண்ணு அவன் கையில கொடு. இல்ல யார் ஒருத்தர் சுட்டுவேன். விட்றா. ஓ, do what I say. என்ன பயமுறுத்துறியா? Go fast. Keep moving. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். Please. Oh my god. அடிபட்டுச்சா? சத்தம் வருது. அவன் நினைச்சது நடக்க கூடாதுன்னு இங்கேயே நான் கிராஷ் டான் பண்ணிட்டேன். விமானம் வெடிச்சாலும் வெடிச்சிடும். முதல்ல பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இருக்குங்க. கம் ஆன், குயிக். வெயிட். இந்தாங்க. சாப்பிடுங்க. வாயில போட்டுக்கங்க. பிளட் நிறுச்சே. வாட் இஸ் திஸ்? இது பிளட் கிளாட்டிங் மெடிசன். நான் கண்டுபிடிச்சது. அப்படிங்களா? தேங்க்யூ. யூ சயின்டிஸ்ட்? எஸ். What do you expect from us? Dhananai, your army killed 2 of my people. इसलिए alkali बहुत. Yes, मैं मार डालूंगा तुम दोनों को, लेकिन छोड़ दूंगा. I will release you, but
Tell what I say. बोलो कश्मीर जिंदाबाद. नहीं बोलोगे. नहीं बोलेंगे. बोलो. कश्मीर जिंदाबाद. बोलो कश्मीर जिंदाबाद. बोलो कश्मीर जिंदाबाद. कश्मीर जिंदाबाद. कश्मीर जिंदाबाद. हाँ. मर गए कुत्ते. कश्मीर जिंदाबाद. कमांडर, ये एक इंडियन फ्लाइट क्रैश लैंड हो गया. अच्छा. हाँ, पैसेंजर सब जिंदा है. बहुत अच्छा है. उन्हें सब यहाँ लेकर आओ. ठीक है कमांडर. எவரெஸ்டா? எவன் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு என்ன சரசு? வாங்க, முதல்ல நான் ரெஸ்ட் எடுத்தாகணும். யாராவது கைடு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐயோ, இவங்க முகமூடி கொள்ளக்காரனுங்கம்மா. சரசு, நீ எங்க இருக்க? தீவிரவாதி. ஐயோ, என்ன கொண்டு வரா? பயப்படாதீங்க. परमिशन जाओ जाओ. जाओ जाओ. कुछ बोलने माटिटोमो. मेरे साथ आना. वेलकम वेलकम. யோ மூஞ்சில இப்படி இருக்கு. மத்த பெரிய கொலகார மாதிரி இருக்கா. நாம உயிரோட போக போறதில்லடா. கவலைப்படாத சரசு, நான் இருக்கேன். ஆமா, பெரிய ப்ரூஸ்லி. புருசி தாண்டா. ஒரு பஞ்சு, ஒரு கிக்கு, மூக்கே நாக் அவுட். உங்க இந்திய ராணுவமே என்னை டச் பண்ண முடியாம தவிக்குது. நீ என்ன நாக் அவுட் பண்றேன்னு சொல்றீங்களே, என்னை கொலைகாரன்னு சொல்றீங்களே. ஆமா, நான் 80 பேரே மாட்டாளா. அது கொள்கைக்காக செஞ்ச கொலை. வீரம், பிரேவரி. ஏன் முஞ்சே பார்த்து என்ன சொல்லுது? இங்க குழந்தை பிறந்தா முதல்ல அம்மா அப்பாவுக்கு காட்ட மாட்டாங்கோ. ஏன் போட்டோவை தான் முதல்ல காட்டுவாங்கோ. வீரம் வரணும். நீங்க பயப்படாதீங்கோ, நான் நல்லா தமிழ் பேசும். கைசா ஹை மாலும், என் ஸ்மால் ஏஜ்ல மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இங்கே தான் இருந்துச்சு. எங்க அப்பா தான் வெஜிடபிள் சப்ளை. அப்போ நான் தமிழ் கத்துக்கிச்சு. ஆமா, நீங்க எங்க போய்கிட்டு இருந்திருந்தீங்கோ? மாஸ்கோ போயிட்டு இருந்தோங்க. மாஸ்கோ, மெக்சிகோ, மொராக்கோ. மாஸ்கோக்கு லடாக் வெளியில போகணும். இங்க எதுக்கு வந்துச்சு சொல்லு. விமானத்துல கோளாறு, கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் கிராஷ் லேண்ட் பண்ணிட்டேன். தலைவர் சார், நான் தலைவன் இல்லே, சினோபீர்னு சொல்லுவாங்கோ. சினோனா என்ன? சனி, பனி. பீர்னா தெரியுமே, நான் அப்பப்ப குடிப்பேன். நீ குடிக்கிற பீர் இல்லே மேன், உன்னை கடிக்கிற பீர். அது கரடி. பனி கரடி. மிஸ்டர் பனிக்கரடி, இங்க இருக்கிற பயணிகள்ல சில பேர் மாஸ்கோவுக்கு வேலைக்கு போறாங்க, சில பேர் கலைஞர்கள், எல்லாம் அப்பாவி பேசஞ்சர்ஸ். அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. நான் பாதி ஜனங்களே அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டேன். தேங்க்யூ சார். சரி, திரும்ப இவன் நம்மள தூக்கு கடிச்சுவா போல இருக்கு. பனிக்கரடி சார், ஒரு நிமிஷம். क्या बोलो? பாகிஸ்தான் பக்கத்துல தானே இருக்கு. हाँ. எங்களை மட்டும் விட்டுட்டீங்கன்னா நாங்க நடந்தே போயிடுவோம். நோ, இவன் சட்டத்திலிருந்து தப்பிக்க பார்க்கறான். இவனை விடக்கூடாது. क्या तू पाकिस्तानी हो? இல்ல, பாகிஸ்தான்ல செட்டில் ஆக போறோம். எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கூட கிடைச்சிருக்கு. டேய், இவன் போய் சொல்றான். இவங்க கிரிமினல்ஸ். இவனுங்க விமானத்தை கடத்தனால தான் நாங்க இங்க வந்து விழுந்துட்டோம். நீ
ஃப்ளைட்ல கோளாறுன்னு சொன்னேன். அது வந்து अच्छा देखो உங்க தமிழ்நாடு தாவத் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பேர் போனது. இசிலியே உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ராத்திரி நான் தாவத் கொடுக்கறான். தாவூத் எதுக்கு கொடுக்கணுங்கறா? உன்னை நிக்கா பண்றது. தாவத்துனா விருந்துமா? நாளைக்கு உங்களை எல்லாம் நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன்.